இறுதிக்கட்ட போரின் போது நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கென ஜெனீவா தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டுள்ள வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்ற விசாரணை பொறிமுறையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் வலியுறுத்துமானால் ஜூலை கலவரம் மீண்டும் வெடிக்கும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரான டிலான் பெரேரா எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இம்முறை ஸ்ரீலங்காவின் இணை அனுசரணையோடு நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை வலியுறுத்தி கொண்டுவரப்பட்ட 40 தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினரான டிலான் பெரேராவின் இந்த கூற்றுக்கள் மூலம் தமிழ் மக்களை தொடர்ந்தும் அடிமைகளாக வைத்திருக்க முடியாது என யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் டெலோவின் செயலாளர் என் ஸ்ரீகாந்தா கூறியுள்ளார். மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை ஏற்படும் அல்லது மீண்டும் ஒரு கருப்பு ஜூலைக்கு வழி வகுக்க வேண்டாம் என்று கௌரவ டிலான் பெரேரா கூறியிருக்கின்ற கருத்தை அலட்சியப்படுத்திவிட முடியாது. அவர் ஒன்றும் சந்தி சண்டியன் அல்ல, சிந்திக்காமல் பேசுவது பொறுப்புமிக்க அரசியல்வாதி, மக்கள் பிரதிநிதி. அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு பொறிமுறை நீதி விசாரணையை தமிழர் தரப்பு தொடர்ந்து வலியுறுத்துமாக இருந்தால் 1983 ஜூலை ஆகஸ்ட் காலகட்டத்திலே அப்பாவி தமிழ் பொதுமக்களை வெட்டி தாக்கி உயிரோடு எரித்து சொத்துக்களை எரித்து வீடுகளை விட்டு விரட்டி பலரை கற்பழித்து குழந்தைகளை பொசுக்கி நடாத்திய அந்த வெறியாட்டம் மீண்டும் நிகழும் என்று அவர் எச்சரிக்கிறார். இதை நாங்கள் அலட்சியப்படுத்திவிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய மனித உரிமைகள் சபை எந்த தீர்மானத்தையும் மேற்கொள்ளட்டும். இலங்கை அரசு அதற்கு இணைய அனுசரணை வழங்கி இருக்கலாம். ஆனால் தமிழர் தரப்பு கலப்பு பொறிமுறையை வலியுறுத்தக்கூடாது, வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த இனவரி பேச்சு அமைந்திருக்கிறது. இதை தமிழினத்தின் சார்பிலே ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ இயக்கம் மிக வன்மையாக கண்டிக்கிறது என்பதனை பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். டிலான் பெரேரா போன்றவர்களுக்கு, அவருக்கும் அவரை போன்றவர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். இந்த பிளாக்மெயில் அரசியல், மிரட்டல் அரசியல் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளுக்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் யுத்தத்தின் பொழுது, போரின் பொழுது நிகழ்த்தப்பட்ட வரலாறு காணாத அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் தொடர்பிலே நீதி கோரி நிற்கின்ற தமிழினத்தினுடைய திட மனதுக்கு முன்னால், உறுதியான நிலைப்பாட்டுக்கு முன்னால் ஒரு பொழுதும் நின்று பிடிக்க முடியாது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். மீண்டும் ஒரு கருப்பு ஜூலையை கொண்டு வர விரும்புகிறவர்கள் அல்லது அது வெடிக்கும் என்று கூறுகிறவர்கள் அதனுடைய விளைவுகளை சிந்தித்து பார்த்துத்தான் பேசுகிறார்களா என்று எங்களுக்கு விளங்கும். அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை ஏதாவது காரணத்தினால் தமிழ் மக்கள் மீது, நிராயுத பாணிகளான தமிழ் பொதுமக்கள் மீது திணிக்கப்படுமாக இருந்தால் அதை எதிர்கொள்ள தமிழினம் தயாராக இருக்கிறது. அது கடந்த முறையை போல முள்ளிவாய்க்காலிலே முடிவடையாது. இந்த நாடு இரண்டாக உடைவதில் தான் முடிவடையும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம்.